பழைய சோறு பச்சை மிளகா இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே பழைய சாதம் ரொம்பவே பிடிக்குங்க. எல்லா சாப்பாட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே செஞ்சு சாப்பிட்றலாம். ஆனால் பழைய சாப்பாட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் வெயிட் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது பழைய சாதம். யாரெல்லாம் இந்த மெத்தடில் பழைய சாதம் செய்வீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய சாதம் செய்கிறதுக்காக நீங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக அதாவது நைட் புதுசாக நீங்கள் சாதம் வடித்தாலும் சரி, இல்லைனா மதியம் இருந்த சாதம் மீதி இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வடிகஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு தான் புதுசாக சாதம் வடிக்கிறீங்கன்னா சாதம் அந்த வடிகஞ்சி ரெண்டுமே நல்லா ஆறி இருக்கணும். இது ரொம்பவே முக்கியம். ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வடிகஞ்சியை ஊற்றி வைக்காதீங்க. ரெண்டுமே நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகஞ்சியை ஊற்றிட்டு கூடவே சாதா தண்ணியும் ஒரு 1-2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே நைட் நம்ம விட்டுடலாம். உங்ககிட்ட மண் சட்டியில் இருந்தால் நீங்கள் இந்த மண் சட்டியில் கூட வச்சிங்கன்னா காலையில் இன்னுமே சில்லுன்னு இருக்கும். காலையில் எடுத்து நம்ம ஊற்றின தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியான தயிரோட ரெசிபி வேணும்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயிர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையால் நல்லா பிசைகிறப்ப தான் பழைய சோறு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பழைய சாதத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லியுமே பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இல்லைனா கூட இந்த மாதிரி பழைய சாதம் செஞ்சுட்டு இந்த தயிரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் டெய்லியும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக்கில் குட் பாக்டீரியா அதிகமாகும். அதனால டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த தண்ணியை மட்டும் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. என்ன தான் பழைய சாதமாக இருந்தாலும் பழைய சாதத்துக்கு டேஸ்ட் அதிகப்படுத்த போகிறது அதுக்கான சைடிஷ் தாங்க. இப்போ நான் இதுக்கு என்னென்ன சைடிஷ் வச்சுருக்கேன்னா, வறுத்த மோர் மிளகா வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கூடவே ஊறுகாய், துவையல், இது எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைடிஷ் பழைய சாதத்துக்கு ரொம்பவே பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வெயிலுக்கு டெய்லியுமே பழைய சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களான்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.